பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 21:22 பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். பலவான்கள் ஒரு பக்கம், ஞானமுள்ளவர்கள் ஒரு பக்கம். இந்த பூமியில் பலவான்களுக்கு தான் அதிகமான மதிப்பு உண்டாகிறது. ஆனால் பைபிள் எப்பொழுதுமே ஞானவான்களையே உயர்வாக சொல்லுகிறது. எவ்வளோ பெரிதான மதிலை பலவான்கள் கட்டினாலும் ஞானம் உள்ளவன் அழகாக அதில் ஏறி எல்லாவற்றையும் இடித்து போட்டு பலவான்கள் மேலே வெற்றி பெறுவான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஞானம் எவ்வளவு நமக்கு முக்கியம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக மணிக்கணக்காக நாம் ஜெபித்து, ஆண்டவரே இந்த சூட்சுமங்கள் என்ன, இதில் நான் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எனக்கு போதியும், நான் ஒரு மூடன், எனக்கு நீ ஞானத்தை தாரும் என்று சொல்லி நான் காத்திருப்போம் என்றால், நீங்கள் செய்கின்ற காரியம் எதுவாக இருந்தாலும், உங்கள் படிப்பு எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அதை மேற்கொண்டு சத்துருடைய திட்டங்களை இடித்து போட, தடைகளை இடித்து போட, எல்லாவற்றையும் சுதந்திரிக்க எல்லோரும் உங்களை ஆச்சரியமாய் பார்க்க ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆண்டவரையே நம்புங்கள், உங்களை நம்பாதிருங்கள், ஆண்டு ஞானத்தையே நம்புங்கள், ஆலோசனையை கேளுங்கள், கர்த்தரையே நோக்கி பாருங்கள், மணிக்கணக்காக ஜெபியுங்கள், மாபெரும் வெற்றி பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். அதிகாலையிலே எழும்பி நான் தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருப்பது எவ்வளவு இன்பமானதாக இருக்கின்றது, எவ்வளோ மகிழ்ச்சியானதாக இருக்கிறது, எவ்வளோ பிரயோஜனமானதாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கிற பொழுது அந்த நாளிலே கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு தருபவராக, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருபவராக இருக்கின்றார். எனவே அதிகாலமே எழும்பி ஜெபிப்பதற்கு தவறாதிருங்கள். அதே போல் இரவு நித்திரைக்கு செல்வதற்கு முன்பதாகவும் கூட நீங்கள் நிச்சயமாக ஜெபித்து விட்டு தான், மணிக்கணக்காய் காத்திருந்து ஜெபித்து விட்டு தான் நித்திரைக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்னாகும் 20வது அதிகாரம் 9வது வசனம் முதல். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தரின் கட்டளையின்படியே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் சொன்னார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கடற்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி தன் கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உன்னை தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பார்த்தீங்களா, இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது, அதாவது கற்பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது என்பது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இவனுக்கு கல்ல மாதிரி மனசு அப்படிம்பாங்க. அதாவது எதுக்குமே அவங்க அசைய மாட்டாங்க, எதை குறிச்சும் கவலையே பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனதை உடையவர்களை தான், கடின மனதை உடையவர்களை தான் கல்ல மாதிரி மனசுன்னு சொல்லுவாங்க. இப்பொழுது நாம் தேவனுடைய மாளிகை கட்டியிருக்கிறோம், அது பாறை பூமியாக இருக்கிறது. அதனால் அஸ்திபாரம் தோண்டுவதற்கும் இன்னும் குழிகளை தோண்டுவதற்கும் ரொம்ப கஷ்டப்படுவோம். பெரிய பெரிய பிரேக்கர்ஸை கொண்டு வந்து உடைத்து, கற்களை உடைத்து அதன் பிறகு தான் அதில் குழியை போட முடியும். அந்த அளவுக்கு அது கற்பாறை நிலமாக இருக்கிறது. கற்பாறை நிலத்தில் போர் போட்டு தண்ணீரை கொண்டு வருவது இன்னும் சவால் நிறைந்தது. கல் என்றாலே அது தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது தான் அனுபவசாலிகள் எல்லாருக்குமே தெரியும். கல்லுக்குள்ளது தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? இல்லையே இல்லை.
கண்மலையிலிருந்து தண்ணீர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த கண்மலை இடத்துல பேசு, அப்பொழுது கண்மலை உனக்கு தண்ணீர் தரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதர்களுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு உயரத்தில் தான் ஆண்டவருடைய கட்டளைகள் இருக்கின்றது, ஆண்டவருடைய ஞானம் இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. கண்மலையிலிருந்து உனக்கு தண்ணீரை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆடு மாடுகள் இருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் எத்தனையோ லிட்டர், கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் ஊற்றினால்தான் அவரெல்லாம் குடிப்பார். ஆறை போல தண்ணீர் ஓட வேண்டும், அப்பொழுதுதான் குடிப்பார்கள். எத்தனை பேருக்கு, எத்தனை கோடி பேருக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் நான் தருகிறேன், இந்த கண்மலை உனக்கு தரும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலும் கூட நான் உங்களிடத்தில் பேசும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார். மிகவும் கடினமான மனது உடையவர்களெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்கள் பட்சமாக வருவார்கள். people who are very much hard-hearted, people who are very much oiled in nature and temper, they will come to help you and they will be with you. நிறைய பேர் ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப எரிச்சல் போடுவாங்க, யார்ட்டுமே பேச மாட்டாங்க, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் உங்களை நேசிப்பார்கள், உங்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருப்பார்கள். அப்படி கடினமான மனதை கர்த்தர் ஏவுகின்றபடினாலே உங்களுக்காக அவர்கள் கொடுப்பார்கள், உங்களை தாங்குவார்கள், பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா உதவிகளையும் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய கைகள் உங்களுக்காக நீட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவன் யாருக்குமே கொடுக்க மாட்டானே, இந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்குறானே, பக்கபலமாக இருக்கிறானே, இது தேவனுடைய பிள்ளை எப்படியா இவன் தாங்குறானேன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அது இருக்கும். கண்மலையாக இருந்தால் என்ன, கற்பாறையாக இருந்தால் என்ன, தண்ணீரை வர வைக்க தேவனாலே முடியும் என்பதற்கு இது ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கற்பாறை போல மனதோடைய உங்களுடைய பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் நல்ல பிள்ளைகளாய் மாற்ற முடியும், ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற்ற முடியும். கற்பாறை போல இருக்கிற கர்த்தரையே தேடாத பிள்ளைகளெல்லாம் ஊழியக்காரர்களாக மாற்றப்பட முடியும். ஆண்டவர் அவர்களை புது படைப்பாக மாற்ற முடியும். தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் சொன்னார், கண்மலையிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்மலையிட்ட பேச தான் செய்யணும், ஜெபிக்க தான் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு ஆசிரியத்தில் விடுதலை நாள் கூட்டம் காலையில் 5 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் ஜெபிக்க ஆண்டவர் அழைத்தார். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் பாருங்கள், இதுதான் கர்த்தருடைய திருச்சித்தமாக இருக்கிறது, இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய நடத்துதலாக இருக்கிறது. அதிகமாக ஜெபிக்கிற பொழுது ஒரு கூட்டத்துக்கு முன்னால் போகிற முன்னகுட்டி, மக்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னகுட்டி பல மணி நேரங்கள் ஜெபிச்சுட்டு போகும்போது அது எவ்வளவு நலமாக இருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பெருமதிப்பிற்குரிய திரு வின்சென்ட் பாலையா மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தப்பட்டேன். 1 மணி நேரம் எப்படியா ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது நான் முழங்கால் படியிட்டு வாய் திறந்து கண்களை மூடி பயபக்தியாகி ஜோம் பண்ணுவேன். ரொம்ப நேரம் ஜோம் பண்ண மாதிரி இருக்கும். வாட்ச் எடுத்து பார்த்தா 5 நிமிஷம் கூட ஆகிருக்காது. என்னடா இது, நம்ம ரொம்ப நேரம் ஜோம் பண்ணணும்னு நினச்சோம், 5 நிமிஷம் தான் ஆயிருக்கா, 10 நிமிஷம் தான் ஆயிருக்கா, அவ்வளவு சிரமப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு காலையில் 2.5 மணி நேரம் ஜெபித்தா கூட அது ஒரு நேரம் போனதாகவே தெரியவில்லை. இன்னும் கூட ஒரு நேரம் ஜெபம் பண்ணலாமே அப்படி தான் சொல்லி தோணுது. காலங்கள் செல்ல 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 நாம் ஜெபிக்கிறவர்களாகி மாறுகிறோம். கண்மலை இடத்துல பேசுகிறோம். அந்த கண்மலை கிறிஸ்துவே, ஆண்டவர்கிட்ட அப்பாகிட்ட நம்ம பேசுகிறோம், அது இன்பமாக இருக்கிறது. பல காரியங்களை அவர்கிட்ட சொல்லுகிறோம். உலகம் தர முடியாத ஒரு பெரிய சமாதானம் உண்டாகிறது. ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. நம்முடைய வியாதிகள், பலகீனங்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற சாபங்கள், பொல்லாத ஆவிகள் எல்லாம் நம்மை விட்டு விலகுகின்றது. புதிய படைப்பாக நாம் மாறுகிறோம், வெற்றி பெறுகின்றோம். அது பிஸ்னஸாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், இல்லாட்டால் ஊழியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அந்த மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் நமக்கு தருகிறார். முடியவே முடியாது என்று சொல்லி நினைத்த காரியங்கள் மிக எளிதில் நமக்கு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். பல மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற மக்கள் மாத்திரமே, அந்த எலைட் குரூப்பில் இருக்கிறவங்க மாத்திரம்தான், அவங்க தான் சில நன்மைகளை பெற முடியும், பெரிதான ஆசீர்வாதங்களை பெற முடியும், விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற முடியும். அவங்க தான் தேவனாலே ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்டவர்கள் கைகளை நீட்டாத அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் இல்லையா? இல்லைன்னா போராடி கத்தி கூச்சல் போட்டு ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. நம்ம ஊழியம் செய்கிற பொழுது கர்த்தருடையக்காரன் கூட இருக்குன்னா பல மணி நேரம் நம்ம ஆயத்தப்படுவது, கண்மலை இடத்துல பேசுவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இங்கே நான் காண்கிறோம் பிரியத்துக்குரியவர்களை, கண்மலையில் பேசுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் மோசே 2 தரம் கோலாலை ஓங்கி அடித்தார் என்று நான் காண்கிறோம். பேசு என்று ஆண்டவருடைய கட்டளை இருக்கத்தக்கதாக ஏன் கோலை எடுத்து அடிக்க வேண்டும்?
யார் அடிப்பாங்க பொதுவாக? பிழையம் தான் கழுதையை அடித்தான். கோபம் வர்றவங்களுக்கு தான் அந்த அடிக்கணுங்கிற எண்ணமே வரும், மிச்சப்படி வரவே வராது. ஒரு மனிதனை கோபம் ஆட்கொள்ளுகிற பொழுது தான் அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். இங்கே மோசைக்குள்ள அதிகமாக கோபம் வந்தபடினால்தான் அவர் பேசு என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்க இவரோ அந்த கன்மலையை 2 தரம் அடித்தார் என்று நான் காண்கிறோம். இது ஆண்டவருடைய சமூகத்தில் தகாத ஒரு செயலாக இருந்தது என்பதையும் பிற்பாடு நாம் பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்கள், 2 காரியங்களை காண்கிற கை நீட்டுற வழக்கம் மிகவும் ஆபத்தானது. அது கோபத்தினாலே அது வருவது, அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியவே முடியாது. நாம் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயசில் அடிக்கணும், பிரம்புக்கு வச்சு அடிக்கணும், அது கோபத்தினாலே அல்ல, அவளை திருத்துவதற்காக, அது வேற கதை. ஆனால் நாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் கோபம் நமக்குள்ளே வருவதற்கும் யாரை கை நீட்டி அடிப்பதற்கும் நாம் அனுமதிக்கவே கூடாது. இது மிக முக்கியமான காரியம் என்பதை நீங்கள் மறவாதிருங்கள். இன்றைக்கி யாரை எடுத்தாலும் கோபம் தான் படுறாங்க. பெரியவர்களும் கோவப்படுறாங்க, சின்ன பசங்களும் கோவப்படுறாங்க, வாலிபர்களும் கோவப்படுறாங்க, ஆண்களும் கோவப்படுறாங்க, பெண்களும் கோவப்படுறாங்க. எல்லோருக்கும் அங்கே கோபங்கள் வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்பவும் கவனிக்க வேண்டிய காரியம். இது மிகப்பெரிய ஆபத்து. கோபம் வந்த பிறகு நம்ம மனுஷனாகவே இருக்க மாட்டோம். கோபம் வந்த பிறகு நம்ம என்ன பேசுகிறோம் நமக்கு தெரியாது, என்ன செய்கிறோம் நமக்கு தெரியாது. வன்முறை நமக்குள்ளாக வந்துடும். சாத்தா நம்மளை எப்படினாலும் பயன்படுத்திடுவான். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே, என்னிடத்தில் கோபம் எனக்குள்ளே வராதபடி, என்னை ஆட்கொள்ளாதபடி என்னை சாதுவாய் மாற்றும். மோசே சாந்த குணமுள்ளவன், பூமியில் இருக்கிற எல்லாரிலும் அவர் சாந்த குணமுள்ளவன், அவருக்கே கோபம் வருது. ஆனால் எனக்கு ஒரு காலம் கோபம் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நான் சொல்லணும். கோபம் வருகிற நேரங்களிலே நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஒரு 5 நிமிடம் மௌனமாக இருந்துட்டோம் அப்படின்னா எல்லா கோபம் நம்மளை விட்டு போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் தான் கோபம் இருக்கும். அப்போ மாத்திரம் நம்ம சைலண்ட்டாக அப்படி போய் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்மளை விட்டு போய்விடும். ஆனால் அந்த 5 நிமிடத்தில் நம்ம ஏதாவது செய்ய ஆரம்பிப்போம் என்றால் அது பயங்கரமாக இருக்கும். உலகத்திலேயே அதிக சாந்த குணமுடைய அந்த மோசே கோபப்பட்ட பொழுது கன்மலை அடித்தார். அது அவருடைய வரலாற்றிலே ஒரு கருப்பு புள்ளியாக மாறிற்று என்று நான் காண்கிறோம். கோபப்பற்றாதீங்க. வாலிபர்களை கோபப்பட்டால் என்னென்னாலும் நம்ம அடிக்கிறதெல்லாம் கோபத்தினால தான் வருகிறது. அதனால் நாம் கோபத்தை அடக்க வேண்டும். 2வது, அடிக்கிறது என்பது அது அது பைபிள் படியாகி பார்க்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்ல. நிறைய பசங்களை எனக்கு தெரியும், எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் யாருனாலும் உடனே அடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட முடிவுலாம் மிக பரிதாபமாக இருக்கும். கை நீட்டி யாருனாலும் அடிக்கிறவங்க முடிவு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவங்க என்றைக்குமே 20 வயசு 30 வயசுலையாக இருப்பாங்க. 50 வயது 60 வயது 70 வயது 80 வயது வயசான காலங்களில் அவங்க படுற பாடெல்லாம் சொல்ல முடியாது. கை நீட்டி அடிக்கிறவனுடைய முடிவெல்லாம் வேதனை நிறைந்ததாக இருக்கும். கர்த்தர் அவளை சபித்து போடுகிறார். எனவே நாம் ஒரு காலம் கை நீட்டி அடிக்கக்கூடாது என்று சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் 11. தன் கையை ஓங்கி கன்மலை தன் கோலினால் 2 தடவை அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தது. அந்த கன்மலை உடனடியே தண்ணி கொடுக்குது. மோசையிட்ட ஆண்டவர் பேசதான் சொன்னார், ஏன்னா இவரை அடிக்கிறார் கோபத்தில். ஆனால் அந்த கன்மலை தண்ணீர் கொடுத்ததாம். ஏராளமான தண்ணீர் புறப்பட்டு வருது, லிட்டராகி வருது. அந்த மக்கள் ஆர்வமாக குடிக்கிறாங்க. ஆடு மாடுகள் குடிக்கிறது, எல்லாருடைய தாகம் தீர்க்கப்பட்டதாம். தனக்கு தண்ணீர் தருகிற கன்மலையை அந்த மோசை அடித்தது எவ்வளவு அநீதி. ஊட்டி விடுகிற கையை அடிக்காது என்று சொல்லுவார். ஊட்டி விடுற கை, நமக்கு சாப்பாடு கொடுக்குற கையை நமக்கு அடித்தோம்னா அதை விட ஒரு பொல்லாத காரியம் என்று இந்த பூமியில் எதுவுமே இல்லை. நமக்கு யாராவது ஒரு சிலர் தான் இந்த பூமியில் உதவி செய்கிறார், எல்லாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் தான் நம்மளை தூக்கி சுமப்பாங்க. நமக்கு என்ன பிரச்சனை நம்ம கூட இருப்பாங்க. இந்த பூமியில் 1000 கோடி பேர் இருக்கலாம், ஆனால் ஒரு சிலர் தான் நம்ம சிரிக்கும்போது சிரிப்பாங்க, நம்ம அழும்போது அழுவாங்க. ஒரு சிலர் தான் நம்முடைய வெற்றி அவங்களுடைய வெற்றியை நினைப்பாங்க. நம்மை அவ்வளோ அதிகமாக நேசிக்கிறவர்கள். அவருடைய கஷ்டத்தின் மத்தியில் நமக்கு பணம் கொடுத்து உதவி செய்வார்கள், நமக்கு பணத்தை அனுப்புவார்கள், நமக்கு ஜாமான்களை வாங்கி கொடுப்பார்கள், பண்டங்களை வாங்கி கொடுப்பார்கள். இவர்களெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், அவர்கள் கர்த்தராலே அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள். ஏன்னா யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே. கடவுளுடைய பிள்ளைகள் எங்கேருந்தோ வந்திருக்கோம், அவங்க தான் நமக்கு உதவி செய்கிறாங்க, நமக்கு ஊட்டி விடுறாங்க, நம்மளை சாப்பிட வைக்காங்க, நம்ம பார்த்து நம்மளை தாங்குறாங்க. இவங்கெல்லாம் தே ஆர் த விஐபிஸ் ஆஃப் அவர் லைஃப். யாராவது இருக்கட்டும், நமக்கு சொந்த பந்தங்களை விட அவங்க தான் நமக்கு முக்கியமானவர். எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஊட்டி விடுபவர்கள் கிடைப்பதில்லை. அதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி தாராளமாய் கொடுப்பவர்கள், ஏராளமாய் கொடுப்பவர், கையில் நீட்டுறவங்க வந்து எல்லாருக்கும் கிடையாது. நமக்கு இருக்கிறாங்க. ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தேவதூதர்கள், அவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவர். உங்களுடைய வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. அப்படிப்பட்டவங்களை ஒரு காலம் நம்ம வேதனைப்படுத்திடவே கூடாது. யார் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்களோ, யார் நம்மளை தாங்கிக்கிட்டே இருக்காங்களோ, யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ, யார் நமக்கு பக்கபலமாக இருக்காங்களோ, அவர்களுக்கு நாம் ஒரு காலம் இந்த மோசை அடித்தது போல், மோசை வேதனைப்படுத்தியது போல், அவமானப்படுத்தியது போல் நம்ம ஹெல்ப் பண்ணுறவங்கள நம்ம ஒரு காலம் வேதனைப்படுத்தி விடவே கூடாது. இதுதான் இந்த நாளிலே மிக அரிதான பாடம், மிக முக்கியமான பாடம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. யார் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்கள நம்ம தாம்பள தட்டில் தாங்கணும். ஐயோ ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி, எனக்கு இப்படிப்பட்ட நேசிக்கிற, எனக்கு கொடுக்குற ஒரு நண்பனை, ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை, ஒரு ஊழியக்காரரை எனக்கு தந்திருக்கீங்களே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் பிரியத்துக்குரியவர்களே, அப்படி தாங்கினாதான் அந்த உறவுகள்லாம் கடைசி வரைக்கும் நீடிக்கும். சில நேரங்களில் சாத்தா எப்படியாவது உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள உங்களை விட்டு பிரிக்கும்படியாக, உங்களை நடுத்தரில் கொண்டு விடும்படியாக அவன் என்ன செய்வான், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்தி கோபத்தை உங்களுக்கு வர செய்து, யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவர்களுடைய மனம் நோகும்படியாக, அவர்கள் வேதனைப்படும்படியாக நீங்கள் பேசும்படியாக அவன் உங்களை ஏவுவான், உங்களை அடிக்கும்படியாக ஏவுவான். கண்மலையை அடித்தது எவ்வளோ பெரிய தவறு என்பதை மோசே எஞ்சிய காலமெல்லாம் நினைத்து வருந்தி இருப்பார். அதை போலவே யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களை நாம் அடிக்கும் பொழுது, அவர்களை வேதனைப்படுத்தும் பொழுது அங்கே நாம் காலம் முழுவதும் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா அவங்க நம்ம விட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம தாங்கினவங்க அப்படி தூரமாக போயிடுவாங்க. அது வரைக்கும் கையை நீட்டிகிட்டே இருந்தவங்க கையை மடக்கிக்கிடுவாங்க, நம்மளை மறந்து போயிடுவாங்க, நம்மளுக்கு தூரமாக போயிடுவாங்க. அப்பொழுது நாம் நிற்கதியாக விடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் பார்ப்போம், யாராவது வருவாங்களா, யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, யாராவது எனக்கு இப்படி அள்ளி அள்ளி கொடுப்பாங்களா, அவர் கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒருத்தரும் வர மாட்டாங்க. இந்த உலகத்தில் ஒரு 10 ரூபாய் கூட யாரும் தர மாட்டாங்க. இப்படி இருக்கத்தக்கதாக கொடுத்து உதவியவர்களை நாமே அடித்து விரட்டுவோம் என்றால், நம்மை தாங்கியவர்கள், நேசித்தவர்களை, உண்மையாய் நமக்கு கூட இருந்தவர்களை நாம் விரட்டி விடுவோம் என்றால், அதை விட கொடூரமான காரியம் எதுவுமே கிடையாது. நம்முடைய கண்களை நாமே குத்தி கொள்வது போல, பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய முட்டாள்தனம், யார் நமக்கு உதவி செய்கிறாங்களோ, யார் நமக்கு பக்கபலமாக இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம வேதனைப்படுத்துவது. மோசே அதைத்தான் செய்தார். தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்த அந்த கண்மலை அடித்தாரா? பிரியத்துக்குரியவர்களே, வேலைக்கு போகிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற மனைவி, வேலைக்கு போகிற கணவர், சம்பாதித்து கொடுக்குறவர்கள், பென்ஷன் வாங்குற அவங்களாம் நம்ம திட்டுவது, அவங்களாம் அடிப்பது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியம் என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ஒரு காலம் அப்படிப்பட்ட தவறுகளை நான் செய்துவிடவே கூடாது. யார் நமக்கு தாராங்களோ அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. அவளை இரு கைகளால் நாம் ஏந்தி கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்கள், அங்கே என்ன ஆகிறது பாருங்கள். 12 பின்பு கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினாலே இது சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள்ளே நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். உடனே ஆட சொல்லிட்டார், நீ கண்களால் பார்ப்பா, ஆனால் நீ சுதந்திரிக்க மாட்டாப்பா. உனக்கு காமிப்பேன், இதுதான் கானான் தேசம், நான் காமிப்பேன், அதுக்குள்ளே நீ போக முடியாது. ஆண்டவர் உடனடியாக ஒரு பெரிய சாபத்தை அங்கே மோசைக்கு கொடுத்தாரா. நம்மை நடுங்கி போக வைக்கிற ஒரு காரியம் அல்லவா, நம்மை நடுங்கி போக வைக்கிற காரியம் அல்லவா பிரியத்துக்குரியவர்களே. இதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு காலம் ஆண்டோட கையிலிருந்து சாபத்தை வாங்கிடக்கூடாது. ஆண்டவர் சபிப்பாரா? கண்டிப்பாக அவர் சில அவசியமான நேரங்களை சபித்து விடுகிறார். எவ்வளவு கொடூரமான தண்டனை மோசை கொடுக்கப்பட்டிருக்க. நீ யாருக்காக இத்தனை 40 வருஷம் நீ இவ்வளோ பாடுபட்டியோ, யாரை தூக்கி சுமந்து வந்தியோ, அவங்கெல்லாம் உள்ளே போவாங்க, நீ வெளியே தான் நிற்ப, நீ பார்க்க தான் செய்வ, நீ உள்ளே போக மாட்டப்பா. தனக்கு மிக பிரியமான ஊழியக்காரனுக்கு, தன்னோடு முகமுகமாய் பேசுகிற அந்த மாபெரும் ஊழியக்காரனுக்கு, இந்த பூமியில் எந்த மனிதனுக்கும் கொடுக்காத கிருபைகளை அள்ளி அள்ளி கொடுக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு, ஆண்டவருக்கு நேசித்த அந்த மனிதனுக்கு, தீர்க்கதரிசிக்கு ஒரு பரிதான தண்டனை கொடுக்கப்படுறது. கண்ணால் பாரு, நீ உள்ளே போக மாட்ட. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பிரியத்துக்குரியவர்களை, உன்னுடைய வாழ்க்கையில் நாம் கோபப்படுகிற பொழுது, நமக்கு உதவி செய்பவர்களை நாம் அடிக்கிற பொழுது, ஆண்டுடைய சாபம் நம் மீது வந்து விடுகிறது, உடனடியாக வந்து விடுகிறது. அது தாங்க முடியாததாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, ஒரு காலம் நாம் அப்படிப்பட்ட ஒரு எண்டுக்கு வந்துடக்கூடாது.
ஆண்டவர்கிட்ட சாபம் வாங்கணுன்னா அது பயங்கரமாக இருக்கும். எதையுமே சுதந்திரிக்க முடியாமல் போயிடும். சாப்பாடை பார்க்கலாம், ஆனால் வியாதி இருந்தால் சாப்பிட முடியாது. பெரிய மெத்த இருக்கும், ஆனால் வியாதி இருந்தால் சரியாக தூங்க முடியாது. பெரிய வீடு இருக்கும், அதை என்ஜாய் பண்ண முடியாது. இன்றைக்கி நிறைய பணக்காரருடைய நிலைமை அப்படி தான். கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார், ஆனால் அதை என்ஜாய் பண்ண முடியலையே. கர்த்தர் சாப்பாடு கொடுத்துட்டார், ஆனால் சாப்பிட முடியலையே. நிறைய பேர் எப்படியாவது சாப்பாடு கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமான்னு காத்திருந்து ஏங்குறாங்க. அவங்களுக்கு கிடைக்கல, கானானுக்குள்ளே பிரவேசிக்கலை. இவங்க கானானை பார்த்துட்டாங்க, எல்லாங்க வந்துருச்சு, ஆனால் அதை என்ஜாய் பண்ண முடியல. ரீதிக்குரியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழல் வர வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருவதற்கு நாம் தான் காரணம். இப்படி கோவப்படும் பொழுதும், எரிச்சல் படும் பொழுதும், அதே மாதிரி நம்ம யார் நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்களோ, யார் நம்ம இவ்வளோ தூரம் மேலே வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள நம்ம வேதனைப்படுத்தும் பொழுதும் இது போன்ற பயங்கரமான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே பிரியத்துக்குரியவர்களே, மோசேயுடைய வாழ்க்கை ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளவு சாந்த குணமுடையவர், அவ்வளவு உண்மை உடையவர். இறுதியிலே ஒரே ஒரு நாள் பட்ட கோபத்தினால், அவருக்கு வந்த கோபத்தினால இன்ப கானானுக்குள்ளே போக முடியாமல் போனார். எத்தனை பேர் அவர் அழைச்சிட்டு வந்தார், ஆனால் அவரால் போக முடியாமல் போச்சு. அந்த நிலைமை நமக்கு வராதபடிக்கு எச்சரிப்பாக இருப்போம். கோபத்தை தூர தள்ளுவோம். யாரெல்லாம் பக்கம் உண்மையாக இருக்காங்களோ அவங்கள போற்றி பாடுவோம், அவங்கள புகழுவோம், அவங்களுடைய வேல்யூவை நம்ம உணர்ந்து கொள்வோம். அப்பொழுதுதான் நமக்கு நல்லது, அப்பொழுதுதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். சாப்பாடு கொடுக்குற பெற்றோர் அடிச்சிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கொடுக்குற பிஸ்னஸ், சாப்பாடு கொடுக்குற பிஸ்னஸ் அற்பமாக நினைக்கக்கூடாது, அற்பமாக பேசக்கூடாது. அப்பொழுதுதான் நாம் இந்த பூமியில் சுகமாக வாழ முடியும். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட அந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரை தோத்திரம் ஐயா, அவர்களை நீர் பலப்படுத்தும், அவர்களை ஸ்திரப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை கண்மணி போல நீர் காத்தருளும். அப்பா, இப்பொழுதே கத்தாவே நம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதங்களை தருவீராக. அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரம் ஐயா, கோபம் எல்லாரையும் விட்டு கடந்து போகட்டும். அப்பா, கோபத்தினாலே கெட்ட வார்த்தை பேசுகிற, கோபத்தினாலே பிறரை அடிக்கிற, பெற்றோரை அடிக்கிற ஆண்டவரை எவ்வளவோ துணிகரமாய் பாவம் செய்கிற மக்களை எல்லாம் காண்கிறோம். கோபத்தினாலே வெட்டி போடுகிற மனிதர்களை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுதுப்பா? ஒன்றும் ஆக போகிறதில்லை. எனவே கோபத்தை நம்முடைய பிள்ளைகளோடு எடுத்து விடுங்க. இன்னொன்று, யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் கண்ணை போன்றவர்கள், அப்பா கண்மணி போன்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாக, அவர்கள் தாங்கிக் கொள்ளும்படியாக, ஏந்தி கொள்ளும்படியாக கெஞ்சுகிறோம். இந்த நாளிலும் கூட ராஜா, ஒரு சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். அவருடைய வேதனைகளை எல்லாம் மாற்றியறலும், அவருடைய கண்ணீரை எல்லாம் துடைத்தரலும். அப்பா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எப்படியாவது கர்த்தர் மனமிறங்கும், எப்படியாவது சேனைகளின் தேவனாய கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், யுத்தங்களை செய்யும். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தகப்பனே, வியாதிகள் எல்லாம் ஓடி போகட்டும், மாறி போகட்டும். மனிதர்களை வியாதிகள் பாடாய்ப்படுத்துகின்ற, விபத்துகள் பாடாய்ப்படுத்துகின்றன. ஆண்டவர், விபத்தே வேண்டாம், வியாதியே வேண்டாம், சுகரே வேண்டாம், யூரியா கிரியாட்டின் அதிகரிக்க வேண்டாம், ப்ரெஷர் வேண்டாம். தகப்பனே, பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்துட வேண்டாம், மயங்கி கீழே விழுந்துட வேண்டாம், அடிபட்டுற வேண்டாம், வயதானவர்கள் கீழே விழுந்துட வேண்டாம். ராஜா, வாலிபத்து பாவங்களை சிக்கியிருப்பவர்களுக்கு ஜெபிக்கிறோம். போதை பழக்கங்களுக்கு, மொபைல் ஃபோனுக்கு, பைக்குக்கு அடிமையாக இருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் உண்டு. கர்த்தர் எப்படியாவது அவர்களை ரட்சியும். வாலிபத்தின் நாட்களை வீணடித்து விடாதபடிக்கு, தரிசனத்தை மறந்து கெட்டு போய் விடாதபடிக்கு, சாலமோன் ராஜாவை போல ஆண்டவரை பாழாய் போய் விடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த கிருபை நாளை தாங்குங்க. தகப்பன், இந்த அருமை நாளிலும் கூட வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் இருக்கிற, எங்கே போவேன், என் செலவுக்கு என்ன செய்வேன் எனக்கு தெரியலையே தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பணம் இல்லை என்றால் எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு துயரம். ராஜா, அந்த பிள்ளைகளை எப்படியாவது தாங்கி கொள்ளுங்க. தங்க இடம் இல்லையே, சாப்பிட்றதுக்கு இடம் இல்லையே தவிக்கிற பெண்கள், அபலை பெண்கள், விதவைகள், வயதானவர்கள், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்குங்க. ஒவ்வொருவரையும் தாங்கி கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்கப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, தகப்பனே சோதனைய தற்கொலை எண்ணங்களை உடையவர்கள், கொலை செய்ய வேண்டுங்கிற எண்ணங்களை உடையவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்து அவரை ரட்சித்து புதுப்படைப்பாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். கிருபைகளை ஒழித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை தோத்திரமை உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், அத்தனை மக்களையும், இந்திய தாய்த்து நாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நான் ஸ்ரீ திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை இறக்கமும் தாருங்க. ஆண்டவரது நாளிலும் கூட ராஜா, தகப்பனே சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க.
மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு சுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you.